அண்ணாமலை அவர்கள் வந்து புதுசாக கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து பரவிட்டு இருந்தது. அவர் வந்து பாஜகவினுடைய தேசிய தலைவர்களாக இருக்கக்கூடிய நிதின் நபீன், பாஜகவினுடைய உள்துறை அமைச்சர் செயல் தலைவர் போல இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் இவங்களெல்லாம் சந்தித்து விளக்கம் கொடுத்துட்டு வந்திருக்கிறார். புது கட்சி ஒன்று உருவாக போகுது. அப்படியா? இப்போ உண்மையிலே வந்து பாஜக வந்து வெளியேட்டான்னு சொல்லணும். ஆனால் இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் வந்து நீங்கள் பாஜகன்னு பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை வரவுக்கு முன்னாடி, அண்ணாமலை வரவுக்கு பின்னாடி அப்படின்னு தான் பார்க்கணும். இதான் யதார்த்த நிலவரம். இப்போ அண்ணாமலை வரவுக்கு பின்னாடி முன்னாடி வந்து தமிழ்நாடு அரசியல் எப்படி இருந்துச்சுன்னா பாஜகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே சில விஷயங்கள் பேசுவாங்க, இந்துத்துவ அரசை பற்றி பேசுவாங்க, சில பேர் இருப்பாங்க, அக்கா தமிழிசை வந்து ப்ரெஸ் கொடுப்பாங்க, இப்படி தான் இருந்துச்சு. வந்து ஒரு பெரிய வந்து ஒரு 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 சக்தியாக இல்லை வந்து பாஜகவும் தமிழ்நாட்டில் அரசியல் இருக்குது அப்படின்னு வந்து அதை ட்ரிகர் பண்ணி விட்டது வந்து அண்ணாமலை வரவுக்கு பிறகுதான். ஏன்னா அது அப்படிதான் நிறைய பேர் நம்புறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இளைஞர்கள் மத்தியில அண்ணாமலை அவர்கள் மேல ஒரு ஈர்ப்பு இருந்தது. அந்த எண் மக்கள் யாத்திரை இருந்தது. ஆனா அதுக்கு முன்னாலே எல்முருகன் அமைச்சரா இருந்தாரு, மத்திய அமைச்சரா இருக்கிறாருல, அவர் வந்து பாஜகவினுடைய தலைவராக இருந்தார், தமிழ்நாட்டு தலைவராக இருந்தார். அவர் வேல் யாத்திரை அப்படின்னு சொல்லி ஒண்ணு நடத்தினார். அந்த வேல் யாத்திரை நடத்தி முடிக்கும் போது தான் 4 எம்எல்ஏ கிடைச்சாங்க பிஜேபி. அண்ணாமலை அவர்கள் காலத்துல வந்து தேர்தலில் வந்து பெரிய அளவில் வெற்றிலாம் கிடையாது. அப்புறம் தமிழிசை சவுந்தரராஜா இருந்தாங்களா, அவங்க இருக்கும்போது தான் தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் வந்து எல்லாருக்கும் அந்த பிஜேபின்னு ஒரு கட்சி இருக்குது அப்படிங்கிறத கொண்டு போய் சேர்த்ததில் அவங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. அண்ணாமலை அவர்கள் வந்து கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட தலைவராக தான் தெரிகிறார்.